கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உரம் ஏற்றி சென்ற லாரி தலைகீழாக குழந்து விபத்துக்குள்ளானதில் உர மூட்டைகள் அனைத்தும் தரையில் கொட்டி சிதறின. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்த் பாபு, இந்த விபத்துக்கான காரணம் என்ன? தேன்கனிக்கோட்டை அடுத்த சாலிவாரம் கூற்றோடு பகுதியில் உரம் ஏற்றி சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து உரம் மூட்டைகளை ஏற்றிய சரக்கு லாரி தேன்கனிக்கோட்டை அருகே அந்தியவனப்பள்ளி கிராமத்தில் உள்ள உரக்கடைக்கு எடுத்து வந்த போது இந்த லாரியை தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த திருமாலை ஓட்டி வந்துள்ளார். லாரி அந்தியவனப்பள்ளி கிராமத்திற்கு செல்லும் முன்பாக சாலிவாரம் கூற்றோடு பகுதியில் சென்ற போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை ஓரத்தில் இருந்த தர்கா சுவற்றை உடைத்துக் கொண்டு தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் பெருமாளுக்கு மார்பு, தலை, கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காயம் ஏற்பட்டு அவர் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விபத்தில் தலை குப்புற கவிழ்ந்த லாரியில் இருந்த உர மூட்டைகள் கீழே விழுந்து சிதறி கிடந்தன. இதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த தேன்கனிக்கோட்டை போலீசார் லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உர மூட்டைகள் சிதறி கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திக்கிறது. அதிவேகத்தால் இந்த லாரியை ஓட்டிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாக இந்த விபத்து நடந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.